அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு கோபம் எனக்கு வந்ததே இல்லைடா. அதுவும் நான் விரும்புகிற ஒரு பொண்ணு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியலடா. டேய், தனியாக அசிங்கப்படுறதுங்கிறது வேறடா. ஆனால் ஃபிகர் முன்னால் அசிங்கப்படுறது இருக்கே, அது அவமானம்டா. சாதாரணமாகவே எனக்கு பயங்கரமாக கோபம் வரும், அதுவும் ஃபிகர் முன்னாடி சொல்லவா வேணும். அதனால தாண்டா கொதிச்சு போய் அந்த லிங்கத்து மூஞ்சில் ஒரு பஞ்சு விட்டேன். பஞ்சு விட்ட நீங்கள் அவனுக்கு அங்கேயே பாட கட்டியிருக்கணும். எனது பாடையா? டேய், நான் விட்ட பஞ்சே அவனுக்கு பாடதாண்டா. ஆனாலும் எஸ்கேப் ஆனது நாம தானே கோச்சா. டேய், ரவுடி தொழிலில் எஸ்கேப் ஆகுறதெல்லாம் சகஜண்டா. பிளான் பண்ணி தாண்டா போடணும், புரியுதா? அந்த லிங்கத்தால் இந்த அசிங்கத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. நாம் எதுக்கும் இடத்த மாற்றுறது நல்லது. இப்போ தான் கோச்சா நீ தில்லாக வெளியில் நடமாடணும். ஏண்டா, என்னை பற்றி லிங்கத்திட்ட போட்டு கொடுத்து அவன் என்னை போடுறதுக்கா? ஒரு ஃபிகர் மேட்ரு இவ்வளோ பெருசாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேடா. என் லைஃப்பில் சுகருக்காக கூட நான் இப்படி போராடினது கிடையாது. ஆனால் ஒரு ஃபிகருக்காக எவ்வளோ பெரிய ரவுடியை எதிர்த்து நின்றுருக்கேன் பாரு. இதில் போராடியும் அந்த பொண்ணை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே கோச்சா. ஃபிகருக்காக அங்கே நின்றுருந்தா பீஸாக இருப்பேன். ஆமாம், நான் லிங்கத்து கூட பிரச்சனை பண்ணப்போ அவள் என்னமோ சொல்ல வந்தாடா. நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி 2-3 தடவை என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் தான் அது என்னன்னே கேட்கல. என்னவா இருக்கும்? அவ்வளோ பெரிய ரவுடி லிங்கமே அவன் மேலே ஆசைப்பட்டிருக்கானா? அவள் சாதாரண ஃபிகர் கிடையாது. ஃபிகருக்கெல்லாம் ஃபிகர். இந்நேரம் அந்த ஃபிகர் லிங்கத்து கூட போயிருக்கும். நீங்கள் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணல. அம்மா, ஏன் கோச்சா என்ன அடிக்கிறீங்க? உனக்கு தெரியுமாடா, பார்த்த உடனே அவள் பச்சக்குன்னு மனசில் ஒட்டிட்டாடா. அவளை உண்மையாக நான் லவ் பண்ணலைன்னா எதுக்குடா நான் வந்து லிங்கத்துக்கிட்ட பேசினேன்? அப்பனா எப்படியாவது போராடி அந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்திருக்கணும்ல. இப்பெல்லாம் காதல் மட்டும்தான் உண்மை. எவன்டா அதுக்காக போராடுறான், உசுரை விட்றான்? பிரச்சனைன்னா வேறு ஃபிகரை பார்த்து போயிட்டே இருக்கான். உண்மையாக லவ் பண்ணணும்டா, கிடைச்சா பார்க்கணும், கிடைக்கலையா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காகலாம் ஏங்கிட்டு கிடந்தா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்டா, புரியுதா?